தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்குது டேல் சூட் சேனல். ஆயிரக்கணக்கான படங்கள் வந்தாலுமே இன்னும் புது புது படங்களை கொண்டு வந்து மக்களை நாங்க என்டர்டெயின் பண்ணிட்டே தான் இருக்க போறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேட்டகரி தான் ஜாம்பி மூவிஸ் கேட்டகரி. அந்த வகையில இப்ப ரீசெண்டா ரிலீஸ் இருக்கக்கூடிய காலனி அப்படிங்கிற படத்தோட முழு கதை விளக்கத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். யூஸ்வலா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஜாம்பி மூவிஸ் மாதிரி இல்லாம இந்த படத்தை ரொம்பவே வித்தியாசமா எடுக்க ட்ரை பண்ணிருக்கானுங்க. ஒர்க் அவுட் ஆயிருக்கான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பிகாஸ் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்து ரொம்பவுமே ரசிச்ச ட்ரெயின் டு பூஷன் அந்த படத்தோட டைரக்டர் தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு. சோ ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, ஹாரர் எலிமெண்ட்ஸ்க்குலாம் பஞ்சமே இருக்க போறது கிடையாது. படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வில்லன் தன்னோட அப்பாவோட இறப்புக்கு பழி வாங்குறதுக்காக ஒரு வைரஸ் ஒன்ன கண்டுபிடிக்கிறான். அந்த வைரஸை ஒரு பில்டிங்ல இருக்கக்கூடிய மக்கள் மேல பயன்படுத்தி பயோ டெரரிசம் அட்டாக் மாதிரியான ஒரு விஷயத்தை பண்றான். இதுல ஹைலைட் என்னன்னா, அந்த வைரஸ்க்கான வேக்சின் ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் இருக்கு. அதை இவன் தனக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணிக்கிறான். இந்த வைரஸால பாதிக்கப்பட்டு மக்கள் எல்லா பேருமே ஜாம்பிக்களா மாறும்போது அந்த ஜாம்பிக்களை இந்த வில்லன் பையன் கண்ட்ரோலும் பண்றான். எப்படி இவனால ஜாம்பிக்களை கண்ட்ரோல் பண்ண முடியுது, கடைசியில இந்த வேக்சின் யூஸ் பண்ணி மக்களை காப்பாற்ற முடிஞ்சதா இல்லையான்றதா அந்த படத்தோட முழு கதை. சோ படத்தோட கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க படத்தோட கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஆரம்பத்துல முகம் தெரியாத ஒரு ஆளை காட்டுவாங்க. அவன் போலீஸ்க்கு கால் பண்ணி, என்னோட பேரு சூயாங், நான் செயின்ஸ் பயோ அப்படிங்கிற ஒரு கம்பெனில ஒர்க் பண்றேன். நாளைக்கு நான் டூங் ஊரி அப்படிங்கிற ஒரு பில்டிங்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறேன். இல்ல ஒரு பயோ டெரர் அட்டாக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயோ டெரரிசம் ஸ்டாப் பண்றதுக்கான வேக்சினை இப்ப என்னோட உடம்புல நான் இன்ஜெக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு வேக்சினை எடுத்து தன்னோட உடம்புல இன்ஜெக்ட் பண்றான். நாளைக்கு நடக்க போற அந்த பயோடெரர் அட்டாக்கை ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரே ஒரு வேக்சின் நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி மிரட்டி விட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறான். இவன் யாரு என்ன அப்படிங்கிற எதையுமே தெளிவா காட்டல. அப்படியே அங்க கட் பண்ணா இவன் சொன்ன அந்த பில்டிங்கை காட்டுறாங்க. இங்க நம்ம படத்தோட ஹீரோயின் அவளோட எக்ஸ் ஹஸ்பண்டோட சேர்ந்து ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்றதுக்காக வந்திருப்பா. ஏமா உனக்கு எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? ஐயோ அதை ஏன் கேக்குற, டாக்ஸிக்கார சொதப்பிட்டான், ரொம்ப தூரம் சுத்தி கூட்டு வந்தான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் கான்ஃபரன்ஸ் நடக்கக்கூடிய அந்த ஹால்குள்ள வருவாங்க. இங்க செயின்ஸ் பயோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கம்பெனியோட கான்ஃபரன்ஸ் நடந்துட்டு இருக்குது. ஸ்டார்டிங்ல அந்த பயபுல ஒர்க் பண்றதா சொன்னா இல்லைங்களா, அதே கம்பெனி. இப்ப அந்த கம்பெனியோட சிஇஓ வந்து அவங்க கரண்டா பண்ணிட்டு இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. இப்ப நாங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய கலெக்டிவ் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்ட ஆல்ரெடி எலிகள் மேல எல்லாம் பயன்படுத்தி பார்த்துட்டோம். அது சக்சஸ்ஃபுல்லாவும் முடிஞ்சிருச்சு. இந்த கலெக்டிவ் இன்டெலிஜென்ஸ் மூலமா நீங்க இன்னொரு பர்சன் கிட்ட பேசிக்காமலேயே இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணிக்க முடியும். லைக் பிரெயின் டு பிரெயின் கனெக்ஷன் மாதிரி இந்த ப்ராஜெக்ட் ஆல்ரெடி எலிகள் மேல ஒர்க் ஆயிருச்சு. இப்ப மனிதர்கள் மேல பயன்படுத்தி அதுவும் சக்சஸ்ஃபுல் ஆயிருச்சுன்னா உங்களால உங்க ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பர்சன் உங்களை பத்தி என்ன தப்பா நினைக்கிறாங்கன்ற விஷயத்தை கூட கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி ஜாலியா ஃபன் அந்த கான்ஃபரன்ஸை கொண்டு போயிட்டு இருப்பாரு. இதே கான்ஃபரன்ஸ் கார்ல தூரத்துல ஒரு பையன் நின்று இங்க நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே நோட் பண்ணிட்டு இருக்கான். அதே சமயம் இந்த கான்ஃபரன்ஸ் நடக்கக்கூடிய இதே பில்டிங்ல 3வது ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய ஒரு மாலை காட்டுவாங்க. அந்த மால்ல ஒரு செக்யூரிட்டி தன்னோட சிஸ்டரை கூட்டு வந்து ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். இந்த பொண்ணால நடக்க முடியாது, சோ வீல் சேர் யூஸ் பண்ணி தான் அங்க வந்திருப்பா. இந்த செக்யூரிட்டியா இருக்கான் பாத்தீங்களா, ஆக்சுவலா இவன் தான் இந்த பில்டிங்கோட மெயின் செக்யூரிட்டி. இந்த படத்துல ரொம்பவே முக்கியமான ஒரு கேரக்டரும் கூட. இவனை நம்ம ஜாக்கி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கலாம். ஏன் இந்த படத்துல இருக்கவங்களுக்கு நான் பிடிச்ச மாதிரி ஒரு பேர் வைக்கிறேன் அப்படின்னா, இவங்களோட பேர் எல்லாமே சொல்றதுக்கு அந்த அளவுக்கு வரமாட்டேங்குதுன்றனால நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நேம் வச்சு கூப்பிட்டுக்கலாம். சோ இவங்க ரெண்டு பேரும் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா கிளம்பிடுவாங்க. இங்க கான்ஃபரன்ஸ் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினை அவளோட எக்ஸ் ஹஸ்பண்டும் இந்த ஜெயின்ஸ் பயோ கம்பெனியோட சிஇஓ கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்காக கூப்பிட்டு வருவான். அந்த டைம் பார்த்து அந்த சிஇஓக்கு ஏதோ கால் வருது. ஒரு நிமிஷம் இருங்க நான் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்புறாரு. என்ன நீ டக்குன்னு பேச மாட்டியா? அவர் பின்னாடியே போ, அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி ஹீரோயின் அங்க இருந்து அனுப்பி வைக்கிறான். இந்த பக்கம் போன் பேசிட்டு வந்தார் இல்லைங்களா, இவருக்கு போன்ல போலீஸ் கிட்ட இருந்து கால் வந்திருக்கும். இந்த மாதிரி உங்க கம்பெனில ஒர்க் பண்ணக்கூடிய சூயாங் அப்படிங்கிற ஒரு பையன் இன்னைக்கு உங்க கான்ஃபரன்ஸ் நடக்கக்கூடிய இடத்துல ஒரு பயோ டெரரிசம் அட்டாக் பண்ண போறதா நேத்து எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தான். அவனை நீங்க எங்கேயும் பாத்தீங்களான்னு கேட்கும்போது தூரத்துல ஒருத்தர் நின்றதை நான் பார்த்தேன், ஆனா அது அவனான்றது எனக்கு கன்ஃபார்மா தெரியலன்ற மாதிரி சொல்லுவான். ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லை, நாங்க அங்கதான் வந்துட்டு இருக்கோம். இன்கேஸ் அவனை நீங்க பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரரும் போனை கட் பண்ணிடுறாரு. பேசி முடிச்சவன் அங்க இருக்கக்கூடிய ஒரு விஐபி ரூம்குள்ள போவான். அதே சமயம் அவனுக்கு பின்னாடி இந்த சூயாங் பயலும் அந்த விஐபி ரூம்குள்ள போறான். இதை நம்ம ஹீரோயின் தூரமா இருந்து நோட் பண்ணிட்டு அவர் பிஸியா இருக்காரு போலன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். உள்ள வந்த இந்த சூயாங், இன்னைக்கு உங்களோட ஸ்பீச் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, என்னோட ரிசர்ச்சை களவாண்டு ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஏன்னா இவனும் இந்த செயின்ஸ் பயோ கம்பெனில தான் ஒர்க் பண்ணான். இவனை ஹையர் பண்ணியிருந்தப்ப இந்த கலெக்டிவ் இன்டெலிஜென்ஸ் ப்ராஜெக்ட்ல இவன் தான் மெயினா ஒர்க் பண்ணியிருந்திருப்பான். பட் இவனோட அந்த ரிசர்ச் வந்து பாத்தீங்கன்னா மனிதனத்தோட அழிவு நோக்கி இருந்திருக்கும். அதனால அவனை வேலையை விட்டு தூக்கிட்டு அதை எவால்வ் பண்ணி தான் இப்ப எக்ஸிக்யூட் பண்ணி இருந்திருப்பாங்க. ஒரு ரிசர்ச் குப்பைக்கு சமம்னு சொல்லி திட்டி விட, ஓ அப்படியா, அப்ப நான் அதை எங்கிருந்து எக்ஸிக்யூட் பண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டு அவன் கையில இருந்த ஒரு வைரஸ் எடுத்து இவரோட கழுத்துல சொருகி விட்டுருவான். டேய் என்னடா பண்ணி தொலைஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்டா, ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி நக்கலா சொல்லிட்டு இருப்பான். டக்குன்னு இந்த பையில புடிச்சு அடிச்சு அங்க இருக்கக்கூடிய ரூம்குள்ள போட்டு பூட்டி வச்சிருவாப்ல. இந்த சூயாங் இருக்கா இல்லைங்களா, இவன் தான் இந்த படத்தோட வில்லன். ஸ்டார்டிங்ல போலீஸ்க்கு கால் பண்ணி மிரட்டிட்டு இருந்தால, அதுவும் இந்த பையன் தான். இந்த வில்லன் பையனை புடிச்சிட்டதுனால போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அந்த விஐபி ரூம் விட்டு வெளியே வந்தவரு போலீஸ்க்கு கால் பண்ண ட்ரை பண்ணும்போது உள்ள போன அந்த வைரஸும் வேலையை காட்ட ஆரம்பிக்குது. தப தபன்னு சொல்லிட்டு வாயிலிருந்து
வெள்ளை வெள்ளையா வாமிட் எடுக்கிறாப்புல. சடனா கீழே விழுந்தவருக்கு கையை காலுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு பக்கம் வாங்க ஆரம்பிக்குது. இதை தூரத்துல இருந்து ஒரு சில பேர் பார்த்துட்டு இருப்பானுங்க. ஹலோ சார், உங்களுக்கு என்னாச்சு? இருங்க, நான் ஹாஸ்பிட்டல் கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வைரஸ் அளவர் பாத்தீங்கன்னா ஃபுல்லா அஃபெக்ட் ஆயிராரு. அங்க இருந்து 4 கால்ல ஓடி வந்தவர் பக்கத்துல ஒரு ஜம்ப் அடிச்சு அங்க இருந்து ஒரு பயலோட கழுத்தை கடிச்சு சதையை அப்படியே பிச்சு எடுக்கிறாரு. அவ்வளவுதான், இவர் இப்ப முழு ஜாம்பியாவே மாறிட்டாரு. அங்க இருக்கக்கூடிய மத்த எல்லா பேரையுமே விரட்டி கடிக்க ஆரம்பிக்கிறாரு. வெளியே வந்த ஹீரோயின் எக்ஸஸ் பண்ண கூட்டிட்டு சாப்பிடறதுக்காக கிளம்புவா. அப்ப அந்த டயத்துக்கு இந்த சிஓ கிட்ட பேசிட்டு இருந்த போலீஸ்காரர் இருக்காரு இல்லைங்களா, அவர் உள்ள வருவாப்ல. இங்க கான்ஃபரன்ஸ் கால் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ரிசப்ஷன்ல கேட்க அந்த சைடுல இருக்குன்னு சொல்லி கை காட்டும் போது அந்த இடத்துல ஜாம்பியா மாறின ஒரு பயபுல வரான். கீழே விழுந்து என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பான். இதை பார்த்து பயந்து போய் இவங்க நின்றுட்டு இருக்க அதே டயத்துல கிட்டத்தட்ட ஒரு 10 பேர்கிட்ட ஜாம்பியா மாதிரி அங்க இருக்கக்கூடிய எல்லா பத்தியுமே மாத்தி கடிச்சிட்டு இருப்பானுங்க. இதை பார்த்துட்டு இந்த போலீஸ்காரர் கூட இருந்தவங்க டக்குன்னு போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த பில்டிங்கை லாக் டவுன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாப்ல. இந்த பக்கம் ஹீரோயினும் எக்ஸஸ் பண்ணு வந்து சாப்பிட்டு இருக்கும்போது அப்ப இந்த எக்ஸஸ் பண்ணோட கரண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களும் இந்த பையனுக்கு இன்னொரு பொண்ணு வேற இருப்பா. அவங்க 2 பேரும் வீடியோ கால்ல வந்து இவங்க கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. இதுல வீடியோ கால்ல பேசக்கூடிய எக்ஸஸ் பண்ணோட கரண்ட் ஒய்ஃபை பார்த்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு பின்னாடி தேவைப்படும், சீக்கிரமா வந்துருங்க, நம்ம இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு அவங்க காலை கட் பண்ணிடுறாங்க. ஆமா, எங்க கிளம்புறீங்க? வெக்கேஷனுக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்க, இல்ல நாங்க யூஎஸ்ல போய் செட்டில் ஆக போறோம். ஓ அப்படியா, அதனாலதான் போறதுக்கு முன்னாடி எக்ஸ் ஒய்ஃபுக்கு வேலை கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு என்ன இந்த கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்ண வச்சியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்பா. இப்படி இவங்க பேசி முடிச்சுட்டு சாப்பிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அதே டயத்துல இந்த ரெஸ்டாரண்ட்குள்ள இன்னொரு 3 பேர் வருவானுங்க. அதுல இந்த செம்பட்ட மண்டையனும் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கா இல்லைங்களா, இவங்க 2 பேரும் சரியான ரவுடி பயலுங்க. தான் கூட படிக்கிற புள்ளைய புள்ளி பண்ணி இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருப்பானுங்க. சாப்பாடெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு நீ தான் காசும் கட்டணும்னு சொல்லிட்டு அங்கேயும் புள்ளி பண்ணிட்டு இருக்கானுங்க. இதே டயத்துல இந்த செக்யூரிட்டி ஜாக் பையன் இருக்கா இல்லைங்களா, அவனுக்கு அங்க இருக்கக்கூடிய வாக்கி டாக்கில இந்த பில்டிங்கை லாக் டவுன் பண்ண போறாங்க, முடிஞ்ச அளவுக்கு எல்லா பத்தியுமே இந்த பில்டிங்ல இருந்து வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி ரூம்ல இருந்து மெசேஜ் வருது. அதே சமயம் இந்த பில்டிங்கோட வெளியே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட போலீஸ் பட்டாளமே வந்து இறங்குது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லா பத்தியுமே இங்க இருந்து போங்கன்னு சொல்லி விரட்டி விடுறாங்க. அந்த ஒட்டுமொத்த பில்டிங்கையுமே இவங்களோட கண்ட்ரோல்குள்ள கொண்டு வராங்க. இதே சமயம் பில்டிங்குள்ள நம்ம ஹீரோயின் இருக்கக்கூடிய இடத்துலயுமே ஜாம்பிஸ் எல்லாம் வந்துருது. பதறி போன இவங்க 2 பேரும் தப்பிச்சு ஓடிட்டு இருக்கும் போதே அங்க சுத்தி முத்தி ஓடிட்டு இருக்க மத்த எல்லா பேருமே வீல் சேர்ல அந்த தங்கச்சிக்காரி இருந்தா இல்லைங்களா, அவளை அப்படியே அடிச்சு தள்ளி விட்டு ஓடுறானுங்க. அட பாவிகளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போயிட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பா. அப்ப டக்குன்னு ஒரு ஜாம்பி வந்து தங்கச்சிக்காரியை கடிக்க ட்ரை பண்ணும்போது கரெக்டா அந்த டயத்துக்கு நம்ம ஜாக் பையன் உள்ள வந்துட்டான். அந்த ஜாம்பியை ஒரு அடி அடிச்சு பறக்க விட்டுறான். கீழே விழுந்த ஜாம்பி எந்திரிச்சு அங்க லைட் போர்ட்ல இருக்க சில பேனர்ஸ்ல ஹியூமன்ஸோட போட்டோ இருக்கும். அந்த போட்டோவை பார்த்து மனுஷன் தான் போலன்னு சொல்லிட்டு அதை போய் கடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்குதுங்க. இதை பார்த்துட்டு இவங்க எல்லா பேருமே தப்பிச்சு ஓட ட்ரை பண்ண இவங்களுக்கு முன்னாடியுமே ஜாம்பிஸ் வந்துருது. சுத்தி முத்தி எல்லா பக்கமும் ஜாம்பிஸ் வந்துட்டதுனால அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கடைக்குள்ள போயிட்டு உள்ள வச்சு லாக் பண்ணிக்கிறாங்க. இவங்க கூட ஒரு சில பேர் வந்திருப்பாங்க. அதுலதான் இந்த போலீஸ்காரனும் இருக்கான். இவங்க உள்ள போனதை பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய ஜாம்பிஸ் எல்லாம் வந்து அந்த கண்ணாடி மேல பயங்கரமா இடிச்சிட்டு இருக்குதுங்க. கொஞ்சம் விட்டா அந்த கண்ணாடி உடஞ்சு இந்த ஜாம்பிஸ் எல்லாமே உள்ள வந்துடும். அந்த டயத்துல இதே இடத்துல தான் இந்த போலீஸ்காரர் இருக்கா இல்லைங்களா, இவன் தெரியாதனமா அங்க இருக்கக்கூடிய லைட்டை வந்து ஆஃப் பண்ணி விட்டுருவான். லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆனதுனால அங்க ஒரே இருட்டா இருக்குது. இவங்க யாருமே இந்த ஜாம்பிஸ் கண்ணுக்கு தெரியல. சோ அதை அட்டாக் பண்றதையுமே நிப்பாட்டிடுது. அதே சமயம் அங்க இருக்கக்கூடிய கண்ணாடியோட ரெஃப்ளெக்ஷன்ல பின்னாடி இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்ல இருக்க மக்கள் எல்லா பேருமே தெரிய ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே ஜாம்பிஸ் எல்லா பேருமே அந்த ரெஸ்டாரண்ட் பக்கமா ஓடி போய் அங்க இருக்கக்கூடிய கண்ணாடியை போட்டு இடிச்சிட்டு இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட்குள்ளதான் அந்த ரவுடி பயல்களும் அந்த இன்ட்ரோவர்ட் பொண்ணு இருக்காங்க. இந்த ஜாம்பிஸ் எல்லாமே இண்டிவிஜுவலா சண்டை போட்டுட்டு இருக்குது இல்லைங்களா, அதனால வந்துட்டு அதை உடைக்கிறது கஷ்டமா இருக்கு. டக்குனு அந்த ஜாம்பிஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஜாம்பி என்ன பண்ணுது, அட்டென்ஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வானத்தை பார்த்துட்டு பேனு நிக்குது. அதை பார்த்து மத்த ஜாம்பிஸும் அதே மாதிரி பண்ணுதுங்க. அதுக்கப்புறமா இந்த ஜாம்பிஸ் எல்லாம் ஒன்னா பின்னாடி வந்து ஒரே டயத்துல வந்து அட்டாக் பண்ணுதுங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் ஏதோ வித்தியாசமா இருக்குன்றத நோட் பண்ணி வச்சுக்கிறா. அதே சமயம் இந்த பக்கம் இருக்கவங்களை காப்பாற்றணும் இல்லைங்களா, அதனால தன்னோட போன்ல லைட் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு அந்த சைட்ல இருந்து டார்ச் அடிச்சு இங்க இருக்கவங்களுக்கு காமிச்சிட்டு இருப்பா. அதை இந்த இன்ட்ரோவர்ட் பொண்ணு பார்த்துட்டு குடுகுடுன்னு ஓடி போய் அங்க இருக்கக்கூடிய லைட்டை வந்து ஆஃப் பண்ணிடுறா. லைட்ஸ் ஆஃப் பண்ண உடனே அங்க இருக்கக்கூடிய ஜாம்பிஸ் எல்லாமே கலைஞ்சு போயிருதுங்க. அதே டயத்துல திடீர்னு இவங்க இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட் இல்லைங்களா, அங்க இருக்கக்கூடிய லைட் போர்ட்ல ஒருத்தரோட போட்டோ வர அதை பார்த்துட்டு மறுபடியும் ஜாம்பிஸ் எல்லாம் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குதுங்க. இப்போ அவங்களை எப்படியாச்சும் காப்பாத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்றானா, இந்த ஜாம்பிஸ் ஹியூமன்ஸை மட்டும் அட்டாக் பண்ணல, படத்தையும் பார்த்து அட்டாக் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்க இருக்கக்கூடிய கடையில நிறைய மாடலிங் வச்சிருக்கக்கூடிய படங்கள்லாம் இருக்கு, அதை வச்சு டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனா எப்படி வெளியே கொண்டு போறதுன்னு யோசிக்கும் போது நம்ம தங்கச்சிக்காரியோ என்னோட வீல் சேர் யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்குறா. அங்க இருக்கக்கூடிய படங்கள் எல்லாத்தையுமே இந்த வீல் சேர்ல கட்டிட்டு இந்த வீல் சேர் ஆட்டோமேட்டிக்ன்றனால அதுல இருக்கக்கூடிய லிவரை லப்பர் பேண்ட் வச்சு கட்டி விட்டுறாங்க. சோ அந்த வீல் சேர் ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகி அந்த பக்கமா போக ஆரம்பிக்குது. இதை பார்த்தோன்னே ஜாம்பிஸ் எல்லா பேருமே அதுல இருக்க படங்களை பார்த்துட்டு ஹியூமன்ஸ் தான் இருக்காங்க போலன்னு சொல்லி அவங்கள விரட்ட ஆரம்பிக்குது. அந்த டயத்தை யூஸ் பண்ணி கதவை திறந்தவங்க ஆப்போசிட்ல இருக்க எல்லா பத்தியுமே இந்த கடைக்கு வர சொல்லி கூப்பிடுவாங்க. இதுல பாருங்க, அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்த எல்லா பேருமே இந்த கடைக்கு ஓடி வந்துருவாங்க. இந்த சிகப்பு சட்டை போட்ட ரவுடி பைப்புல மட்டும் வரமாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்கோம். இதை பார்த்து அந்த எக்ஸஸ் பண்ணும் நான் போய் கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவான். அவளை கை தாங்களா கூப்பிட்டு வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு எங்கிருந்தோ வந்த ஒரு ஜாம்பி இவங்களை அட்டாக் பண்ண
ஆரம்பிக்குது. அந்த சின்ன பொண்ணை காப்பாத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய கண்ணாடியெல்லாம் தூக்கி இந்த ஜாம்பி மலை எறிவான். இதை பார்த்த ஜாம்பி இவனை விரட்ட ஆரம்பிச்சிருது. குடுகுடுன்னு ஓடி வந்தவன் ஒரு துணி கடைக்குள்ள போயிட்டு அங்க இருந்த ஒரு பொம்மையை எடுத்து டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக வைப்பான். உள்ள வந்த ஜாம்பியும் அந்த பொம்மையை பார்த்து அட்டாக் பண்ணலான்னு போகும்போது இந்த பக்கம் ஆல்ரெடி வீல் சேர்ல போன பொம்மையெல்லாம் விரட்டிட்டு வந்த ஜாம்பிஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு அந்த பொம்மையை கொஞ்சம் கொஞ்சமா மோந்து பார்த்துட்டு இது மனுஷங்கள்ன்றதை தெரிஞ்சுக்கிறது. உடனே மறுபடியும் அட்டென்ஷன் அப்படின்ற மாதிரி நிக்க இவ்வளவு நேரம் 4 காலில் நடந்துட்டு இருந்த ஜாம்பிஸ் எல்லாமே இப்ப 2 காலில் எந்திரிச்சு நிக்க ஆரம்பிக்குதுங்க. அது போக அந்த பொம்மையை வந்து இப்ப அட்டாக் பண்றதை ஸ்டாப் பண்ணிருதுங்க. இதை தூரமா நின்று பார்த்துட்டு இருந்த ஹீரோயின் இப்பதான் புரிஞ்சுக்கிறான். அதாவது இந்த செயின்ஸ் பயோன்ற கம்பெனியோட சிஇஓ கலெக்டிவ் இன்டெலிஜென்ஸ்ன்ற ப்ராஜெக்ட் பத்தி பேசிப்பார் இல்லைங்களா, அதுல சொல்லிருப்பார் இல்லைங்களா, எந்த ஒரு கனெக்ஷன்ஸும் இல்லாம பேசிக்க கூட தேவையில்ல, நம்மளால இன்ஃபர்மேஷன்ஸை பிரெயின் டு பிரெயின் கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை தான் இந்த ஜாம்பிகள் பண்ணுதுன்றதை நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிறான். இப்ப பொம்மையை பார்த்து ஏமாறுத ஜாம்பி இந்த பக்கம் அந்த எக்ஸஸ்பெண்ட் இருக்கதை பார்த்துருச்சு. அங்கிருந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும்னு சொல்லிட்டு உருண்டு புரண்டெல்லாம் தப்பிச்சு ஓடி வருவான். கிட்டத்தட்ட இவங்க இருக்கக்கூடிய கடைக்கு பக்கத்திலேயே வந்துருவான். ஆனா அதே டயத்துல திடீர்னு இன்னொரு ஜாம்பி வந்து இவனை தள்ளி விட்டு கடிக்க ஆரம்பிக்குது. அந்த ஏகப்பட்ட ஜாம்பி எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த எக்ஸஸ் பண்ண அந்த இடத்துல கடிச்சு கொலை பண்ணுதுங்க. அதே டயத்துல அந்த பயலோட பொண்ணுகிட்ட இருந்து வீடியோ கால் வருது. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் ஐயோ அந்த குடும்பத்துக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பா. இதே சமயம் பில்டிங்க்கு வெளியே இந்த மாதிரி பில்டிங்குள்ள மாட்டி இருக்கக்கூடிய மக்கள் எல்லா பேருமே ஜாம்பிஸா மாறிட்டாங்க. சோ அதனால அந்த பில்டிங்கை இப்போதைக்கு லாக் டவுன் பண்றோன்ற மாதிரி நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே வந்து போயிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு அந்த பில்டிங்குள்ள இருக்கக்கூடியவங்களோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இந்த மாதிரி சொந்தங்கள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க எல்லா பேருமே இந்த பில்டிங்க்கு வெளியே வந்து உள்ள இருக்கவங்க எல்லாம் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தில் இறங்குறாங்க. கட் பண்ணா ஹீரோயின் எக்ஸஸ்பண்டோட போன்ல வரக்கூடிய காலை பார்த்துட்டே உட்காந்துருப்பா. ஏன்னா இப்ப அவனோட பொண்ணு கால் பண்ணிட்டு இருக்கா. அட்டன் பண்ணி என்ன ஆன்சர் பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருப்பா. பட் இருந்தாலும் சொல்லிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்றா. இந்த பில்டிங்ல என்ன நடக்குதுன்றது இப்ப நியூஸ்ல வந்துட்டதுனால இவங்களுக்குமே என்ன நடந்துச்சுன்றது தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. சோ எங்க அப்பா எங்கன்னு சொல்லிட்டு எடுத்த உடனே கால்ல தான் கேக்குறாங்க. அவர் சில பேரை காப்பாத்தினாரு, அப்படியா, நல்ல விஷயம் தான், ஆனா அப்ப அவர் எங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எதுவுமே பேசாம அமைதியா இருப்பா. அதை பார்த்த உடனே அந்த பக்கம் இருக்கக்கூடிய பொண்டாட்டிக்காரியும் அவர் இறந்துட்டாருன்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அழுக ஆரம்பிக்கிறா. இதே சமயம் இந்த பக்கம் தங்கச்சிக்காரி தன்னோட வீல் சேரை கொடுத்து விட்டா இல்லைங்களா, இப்ப அவளால நடக்கவும் முடியாது. சோ அவளை கேரி பண்ணிட்டு போறதுக்காக சேரெல்லாம் வச்சு ஒரு கேரிங் கிட்டு மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஜாக் பையன் ரெடி பண்ணிட்டு இருப்பான். அதே சமயம் சுத்தி இருக்க எல்லா பேருமே இங்க என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்பதான் அந்த போலீஸ்கார வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். இது ஒரு பயோ டெரரிசம் அட்டாக். எங்களுக்கு ஒருத்தன் கால் பண்ணி இதை பண்ண போறேன்றத முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தான். எனக்கு தெரிஞ்ச அவன் இன்னைக்கு இந்த கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ண வந்திருப்பான். அவனோட உடம்புல தான் இதை கியூர் பண்ணக்கூடிய வேக்சின் இருக்குது. சோ அவனை காப்பாத்தி எப்படியாச்சும் கூட்டு போனா மட்டும்தான் நம்மளால இங்க நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே தடுக்க முடியும். ஆனா அப்ப அவன் எங்க இருக்கான் அப்படின்றது வந்து எங்களுக்கு தெரியலன்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு அவனை நான் இன்னைக்கு பார்த்தேன், இந்த கம்பெனியோட சிஇஓ இருந்தார் இல்லைங்களா, அவரோட விஐபி ரூம்குள்ள போயிட்டு அவர் கூட பேசிட்டு இருக்கதை நான் பார்த்தேன்ற மாதிரி சொல்லுவா. இந்த விஐபி ரூம் பாத்தீங்கன்னா 5வது ஃப்ளோர்ல இருக்கு. சோ அந்த இடத்துக்கு எப்படி போறதுன்னு சொல்லி தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் கான்ஃபரன்ஸ் கால்ல அட்டெண்ட் பண்ண விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். இங்க இருக்கக்கூடிய ஜாம்பிஸ் எல்லாமே எவால்வ் ஆகிட்டு இருக்கு. அந்த ஜாம்பிஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷன்ஸை அதோட பிரெயின்ஸ் மூலமா கனெக்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. உதாரணத்துக்கு முன்னாடி 4 காலில் நடந்துட்டு இருந்த ஜாம்பிஸ் எல்லாம் இப்ப 2 காலில் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அது போக ஹியூமன்ஸ் யாருன்றதுக்கான டிஃபரன்ஸையுமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. சோ இப்ப நம்ம இவங்க இருந்து தப்பிக்கிறது ரொம்ப பெரிய டாஸ்க் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அது எப்படி அதுகளால பேசிக்காமலேயே இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணிக்க முடியும், அந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் அந்த சிஇஓ பண்ணிட்டு இருந்தாரு. கலெக்டிவ் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற எக்ஸ்பெரிமெண்ட் தான் அது. உதாரணத்துக்கு எறும்புகளை எடுத்துக்கோங்களேன். ப்ரொனோம்னஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் மூலமா எறும்புகள் கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி தான் இந்த ஜாம்பிகளும் அதுகளுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணிக்குதுங்க. ஆனா இந்த ஜாம்பிஸ் எல்லாமே கலெக்டிவ் இன்டெலிஜென்ஸ்ன்ற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணுது. அதாவது அது கலெக்ட் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. அப்படின்னா நம்ம அதுக்கு ஒரு ஃபால்ஸான இன்ஃபர்மேஷனை கொடுத்தோம் அப்படின்னா அதுகளை குழப்பி நம்மளால தப்பிக்க முடியும். இதே மாதிரி தான் எறும்புகளும். அதுக்கு நம்ம ஒரு ஃபால்ஸான இன்ஃபர்மேஷனை கொடுக்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல சர்க்குலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபார்ம் ஆகி சுத்திக்கிட்டே இருக்குங்க. அந்த எறும்புகள் எல்லாமே சாகுற வரைக்கும். இதை வந்து ஆண்ட் மில்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இதே மெத்தடை யூஸ் பண்ணி இந்த ஜாம்பிஸை குழப்பிட்டு நம்ம இங்க இருந்து தப்பிச்சலான்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. சரி ஓகே, அதை நம்ம எப்படி பண்றது அப்படின்னு கேட்கும்போது என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா பேருமே ரெடி ஆகுறாங்க. கிடைக்கிற துணிகள் எல்லாத்தையுமே எடுத்து தங்களோட கை கால்னு சொல்லிட்டு இந்த ஜாம்பிஸ் கடிக்கக்கூடிய இடத்துல எல்லாத்தையுமே கட்டிக்கிறாங்க. அது போக அங்க மாடலிங் இருக்கக்கூடிய பொம்மைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட பெர்ஃப்யூம் எடுத்து இப்ப அவங்க தப்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வாண்டடா ஒருத்தர் வருவான். ஆள் கொஞ்சம் வயசான ஆளு தான், ஆனா கொஞ்சம் ஃபிட்டா இருப்பாப்ல. அவரோட உடம்புல இந்த பெர்ஃப்யூமை ஃபுல்லா கொட்டி விட்டுட்டு இவங்க இருக்கக்கூடிய சேம் ஃப்ளோர்லயே ஒரு பெர்ஃப்யூம் ஸ்டோர் இருக்கும். அந்த பெர்ஃப்யூம் ஸ்டோர்ல போயிட்டு இதே பெர்ஃப்யூம் எவ்வளவு கிடைக்குதோ அதை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இவர் அனுப்பி வைக்க பிளான் பண்றாங்க. இப்போ அவங்களோட பிளான் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவர் வெளியே போன உடனே இவர் போட்டிருக்கக்கூடிய பெர்ஃப்யூமை வச்சு இந்த பெர்ஃப்யூம் போட்டிருக்கவங்க மட்டும்தான் ஹியூமன்ஸ்னு சொல்லிட்டு இந்த ஜாம்பிஸ் எல்லாமே தங்களுக்குள்ள ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணிக்கிறோம். சோ அந்த டயத்துல இவங்க எல்லா பேருமே தங்களோட உடம்புல வேற ஒரு பெர்ஃப்யூமை போட்டுட்டு இந்த ஜாம்பிஸ் கிட்ட இருந்து தப்பிச்சலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணிருப்பாங்க. பிளான் போட்டபடியே வெளியே ஓடி வந்த பயலும் அங்க இருக்கக்கூடிய பெர்ஃப்யூம் ஸ்டோர்ல போயிட்டு பெர்ஃப்யூம்லாம் எடுத்துட்டு இருப்பான். இதே டயத்துல இவன் போட்டிருந்த பெர்ஃப்யூமை ஸ்மெல் பண்ணி பார்த்த ஜாம்பிஸ் எல்லாம் அதுகளுக்குள்ள இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு இந்த பெர்ஃப்யூம் போட்டிருக்க ஆள் மட்டும்தான் ஹியூமன் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஷேர் பண்ண உடனே அங்க இருக்கக்கூடிய ஜாம்பிஸ் எல்லா பேருமே இந்த பயலை
துரத்தி துரத்தி அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இவனும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு பெர்ஃப்யூம் எடுக்க முடியுமோ அவ்வளவு பெர்ஃப்யூம்ஸ் எடுத்துட்டு அந்த ஜாம்பிகள்ட்ட இருந்தெல்லாம் தப்பிச்சு நேரா இந்த கடைக்குள்ள வந்துருவான். உள்ள வந்த உடனே இவங்கிட்ட இருக்கக்கூடிய பெர்ஃப்யூம் எல்லாம் வாங்கி அதை தரையில ஊத்தி ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் கொண்டு போயிட்டு அங்க ஒரு 2 பொம்மையை நிப்பாட்டி வச்சு அந்த பொம்மை மேல அந்த பெர்ஃப்யூமை ஊத்தி விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா இவங்க எல்லா பேருமே வேற ஒரு பெர்ஃப்யூமை உடம்பு ஃபுல்லா அடிச்சுக்கிட்டு இவங்க நிறைய மாடலிங் பொம்மையெல்லாம் கொண்டு வந்தாங்க இல்லைங்களா, அந்த பொம்மைகளுக்கு பக்கத்துல பொம்மை மாதிரி போய் நின்னுட்டு இந்த கடையோட கதவை திறந்து விடுறாங்க. உள்ள இந்த ஜாம்பிகள் 1 by 1 வர ஆரம்பிக்குது. வந்த ஜாம்பிகள் இங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே மோந்து பார்க்கும். ஆனா இவங்க வேற பெர்ஃப்யூம் போட்டதுனால மனுஷங்க இல்லைன்னு நினைச்சிட்டு உள்ளுக்கு 2 பொம்மைக்கு மட்டும் முன்னாடி யூஸ் பண்ண பெர்ஃப்யூம் போட்டிருந்தாங்க இல்லைங்களா, அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த பொம்மைகளை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குதுங்க. இந்த டயத்தை யூஸ் பண்ணி தப்பிச்சு இவங்க எல்லாரும் வெளியே வந்துடுறாங்க. உள்ள அட்டாக் பண்ணிட்டு ஜாம்பிகளும் இதுவும் மனுஷங்க இல்லைன்ற விஷயம் தெரிஞ்சு மத்த ஜாம்பிஸ்க்கு இன்ஃபர்மேஷன்ஸ் ஷேர் பண்ணுது. இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணும்போது அந்த ஜாம்பிஸ் எல்லாமே அட்டென்ஷன் அப்படின்ற மாதிரி நின்றாங்க. அதனால தலைதெறிக்க அவங்க எல்லா பேரும் தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. ஒரு டயத்துக்கு அப்புறம் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் ஆகுது. ஜாம்பிஸ் எல்லாம் தப்பிச்சு ஓடக்கூடியவங்க எல்லா பத்தியுமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அதுல இந்த ரவுடி பொண்ணு இருக்கா பாருங்க, அவளை தான் வெறி கொண்டு தாக்கிட்டு இருக்கும். ஆனா பாருங்க நம்ம ஜாக் பைப்புல கையில ஒரு கம்பி எடுத்துட்டு தங்கச்சியை வேற முதுகுல சுமந்துட்டு இருக்கான். அப்படி இருக்கும் போதுமே அங்க இருக்கக்கூடிய ஜாம்பிஸ் எல்லாத்தையுமே போட்டு வெளுத்து வாங்குறான். அடி ஒன்னொன்னு இடியா விழுகுது. இருக்க எல்லா ஜாம்பிஸையும் அடிச்சு போட்டுட்டு வேகமா ஓடி வந்து அங்க இருக்கக்கூடிய லிப்ட்ல ஏறிடுவாங்க. ஏறின கையோட நேரா கிளம்பி வந்து பாத்தீங்கன்னா இந்த சிஇஓட விஐபி ரூம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வராங்க. வந்தவங்க சுத்தி முத்தி பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு ரூம் மட்டும் லாக் ஆயிருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. சோ அந்த ரூம் ஓபன் பண்ணி பார்த்தா இந்த வில்ல பைப்புல உள்ளதா இருக்கான். அவனை பார்த்த உடனே இந்த போலீஸ்கார வேகமா போயிட்டு அவன் கையில வந்து பாத்தீங்கன்னா விலங்கெல்லாம் போட்டுறான். அப்ப அந்த ரவுடி பொண்ணும் ரெஸ்கியூ டீம் வந்துருமா, நம்ம எங்க இருந்து தப்பிச்சலாமான்ற மாதிரி கேட்க ரெஸ்கியூ டீம் வந்துருவாங்க. ஆனா நாம தான் ரூஃப் டாப்புக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அடே என்ன விளையாண்டுட்டு இருக்கியா, வெளியே அவ்வளவு ஜாம்பிஸ் இருக்கு, போனோம்னு வச்சுக்கோவேன் கை தனியா கால் தனியா கடிச்சே எடுத்துருவானுங்க, நீ என்னடா அசால்ட்டா ரூஃபுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்க. அப்பதான் நம்ம ஜாக்கும் இங்க பாருங்க நமக்குள்ள சண்டை போறதுனால இங்க எதுவும் மாற போறது கிடையாது, இப்ப நம்ம அந்த ரூஃப் டாப்க்கு எப்படி சேஃபா போகணும் அப்படிங்கறத பத்தி மட்டும் தான் யோசிக்கணும். அதுக்கு ஒரு வழி இருக்குது. இந்த பில்டிங்கோட பேக் சைடு ஒரு கார்கோ லிஃப்ட் இருக்குது. அந்த பக்கம் மோஸ்டா எந்த ஒரு ஜாம்பிஸும் வரதுக்கு வாய்ப்பு இல்ல, ரொம்ப ரொம்ப சேஃபான ஒரு லிஃப்ட்டும் கூட, நம்ம அதை யூஸ் பண்ணி போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனே வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லா பத்தியுமே லீடும் பண்றான். அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட எக்ஸ் ஹஸ்பண்ட் அவனோட கரண்ட் ஒய்ஃப் இருந்தா இல்லைங்களா, அவளை காட்டுவானுங்க. இவ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபசர், ரிசர்ச் அனலிஸ்டும் கூட. சோ நடக்கக்கூடிய விஷயத்த எல்லாத்துக்குமே தீர்வு காண்றதுக்காக இவளே வந்து பாத்தீங்க அப்படின்னா களத்துல இறங்கிட்டா. இந்த வில்ல பையன் இருக்கா இல்லைங்களா, அவன் யூஸ் பண்ணிட்டு இருந்த லேபை வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த இடத்துக்கு இவ வந்திருப்பா. இவளை நம்ம ப்ரொஃபசர்னே சொல்லி வச்சுப்போம். அதே சமயம் இந்த பக்கம் இந்த வில்ல பையனை கூப்பிட்டு எல்லா பேருமே இந்த கார்கோ லிஃப்ட்ல ஏறிட்டு ரூஃப் டாப் நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. லிஃப்ட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த போலீஸ்காரன் இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல நாங்க ரூஃப் டாப்க்கு வந்துருவோன்ற மாதிரி மத்த போலீஸ் டீமுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மெசேஜ் பண்ணிட்டு இருப்பான். இப்படி அவங்க போயிட்டு இருக்கும் போது இந்த வில்ல பையன் என்ன பண்றான்னா டக்குன்னு 9th ஃப்ளோர்லயே லிஃப்ட்டை ஸ்டாப் பண்ணிடுறான். லிஃப்ட் கதவு திறந்ததுதான் தாம்சம். அங்க இருக்கக்கூடிய ஏகப்பட்ட ஜாம்பிஸ் எல்லாமே உள்ள வந்து இந்த ரவுடி பையன் இருந்தா பாத்தீங்கன்னா பரட்ட மண்டை, அப்புறம் அந்த வயசான ஆளு, இந்த மாதிரி ஒரு சில பேரை வந்து பாத்தீங்கன்னா கடிச்சு கொலை பண்ண ஆரம்பிக்குது. இந்த டயத்தை யூஸ் பண்ணி வில்ல பையன் அப்படியே வெளியே போயிடுறான். ஆனா போகும்போது பாருங்களேன் எந்த ஒரு ஜாம்பியுமே அவனை ஒண்ணுமே பண்ணல. உள்ள இருந்த எல்லா ஜாம்பிஸையுமே நம்ம ஜாக் மட்டும் அடிச்சு வெளியே துரத்திட்டு மறுபடியும் லிஃப்ட்டை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அந்த பரதேசி போனா போய் தொலைறான், நம்ம இங்கிருந்து தப்பிச்சு போனா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்ல அவனை பாத்தீங்களா எந்த ஒரு ஜாம்பிஸுமே அவனை அட்டாக் பண்ணல, அவன் உடம்புலதான் வேக்சின் இருக்கு, அவன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி இந்த போலீஸ்காரன் சொல்லிட்டு இருப்பான். சரி ஓகே, இப்ப அந்த பரதேசி எங்க போயிட்டான்றது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நம்ம தங்கச்சிக்காரி ஒரு ஐடியா கொடுக்குறா. எனக்கு தெரிஞ்ச இந்த பில்டிங்ல செக்யூரிட்டிஸ்க்கு ஒரு கண்ட்ரோல் ரூம் இருக்கணும், அங்க கண்டிப்பா சிசிடிவிஸ் இருக்கும், சோ நம்ம அதுல போயிட்டு இவன் எங்க இருக்கான்றதை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தங்கச்சிக்காரி சொல்லும்போது அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லா பேருமே அங்க போலான்னு சொல்லி பிளான் பண்றாங்க. இந்த பக்கம் நம்ம ப்ரொஃபஸரை காட்டுவாங்க. அவ கூட ஒரு சில ஆர்மி பீப்புள்ஸ் எல்லாம் கூட்டிட்டு இந்த வில்ல பையனோட ரிசர்ச் சென்டருக்குள்ள வந்து என்டர் ஆகிறா. உள்ள வந்தவங்க சுத்தி முத்தி பார்க்கும்போது அங்க ஏகப்பட்ட குரங்குகள் இருக்க விஷயத்தை நோட் பண்றாங்க. இந்த வில்ல பையபுல வைரஸை ஃபர்ஸ்ட் ஹியூமன்ஸ்க்கு யூஸ் பண்றதுக்கு முன்னாடியே இந்த குரங்குகள் மேல யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கான். சோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு கூண்டுல இருந்து மட்டும் ஒரு குரங்கு எஸ்கேப் ஆயிருந்திருக்கு. எங்கடா போச்சு இந்த குரங்குன்னு சொல்லி சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு மேல இருந்து ஜம்ப் அடிச்சு வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆர்மி பர்சனை போட்டு தெளியுது. இதை பார்த்தா மத்த குரங்குகளும் கண்ணாடி கூண்டை உடச்சிட்டு வெளியே வந்து ஒவ்வொருத்தனையும் கொடூரமா கடிக்க ஆரம்பிக்குதுங்க. தரன்னு இழுத்துட்டுலாம் போயிட்டு கை தனியா கால் தனியா பிச்சு எடுத்துட்டு இருக்கோம். இதை பார்த்த நம்ம ப்ரொஃபசர் பொண்ணு பயந்துட்டு ஐயோ அம்மான்னு கத்திட்டு ஓடிட்டு இருப்பா. அப்போ இன்னொரு குரங்கு வந்து அவளை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அவளும் கையில இருக்க பொருள் பட்டெல்லாம் தூக்கி அடிக்கிறா. ஒரு கட்டத்துக்கு மேல அவ மாஸ்க் எல்லாம் கலந்து அந்த குரங்கு இவளை கடிச்சு கொல்ல வரும்போது அந்த இடத்துல இந்த ஆர்மி பர்சன்ஸ் வந்து அந்த குரங்கை ஷூட் பண்ணிடுறாங்க. அந்த குரங்கு இறந்து போன உடனே சுத்தி இருந்த மத்த குரங்குகள் எல்லாமே அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி நிக்க ஆரம்பிச்சிருது. அதனால பாத்தீங்க அப்படின்னா முன்ன மாதிரி யாரையுமே அட்டாக் பண்ண முடியல. உண்மையை சொல்ல போனா அதுகளோட பாடியே அதோட கண்ட்ரோல் இல்ல. இங்க என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரொஃபசர் பார்த்துட்டு ரொம்ப குழப்பத்தோட அங்க இருக்கக்கூடிய ஒரு நோட்டீஸ் போர்டை பாக்குறா. அந்த போர்டோட சென்டர்ல ஒரு குரங்கு இருக்குது. அதை சுத்தி இவன் வச்சிருந்த ஏகப்பட்ட குரங்குகளோட புகைப்படமும் இருக்குது. ஆனா அந்த எல்லா குரங்குகளோட புகைப்படமுமே நடுவுல இருக்கக்கூடிய அந்த ஒரு குரங்கோட வந்து பாத்தீங்க அப்படின்னா இணைக்கப்பட்டிருக்கு. எல்லா குரங்குகளுக்குமே தனித்தனியா டேகும் கொடுத்திருந்திருப்பான். அதுல இந்த சென்டர்ல
பக்கத்துல இருக்கக்கூடிய குரங்குக்கு தான் நம்பர் 1 சொல்லி டேக் கொடுத்திருக்கான். இப்ப நம்பர் 1 இருக்கக்கூடிய அந்த குரங்கு இறந்து போயிட்டதுனால மத்த குரங்குகள் அசைய முடியாம இருக்குது. இதை பார்த்துட்டு ப்ரொஃபசர் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறான். அதாவது ஃபர்ஸ்ட் இன்ஃபெக்ட் ஆன குரங்கு தான் இவங்க எல்லா பத்தியுமே கண்ட்ரோல் பண்ணுது. அந்த குரங்கு இறந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லா பேருமே செயலிழந்துறாங்க. அங்க கட் பண்ண இந்த பக்கம் நம்ம டீம் எல்லா பேரும் ஒன்னா சேர்ந்து செக்யூரிட்டி ரூமுக்கு வந்துருவாங்க. அங்க இருக்கக்கூடிய கேமராஸ் எல்லாமே செக் பண்ணி பார்க்கும்போது இந்த வெள்ள பையன் இருக்கான் இல்லைங்களா, அவன் ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆனா பாருங்க அந்த கம்பெனியோட சிஇஓ அவங்கிட்ட வந்து உன்னை தாண்டா ரொம்ப நேரமா தேடிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இந்த சிஇஓவை தன்னை கடிக்க சொல்லி கையை காட்டுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த சிஇஓவும் இவனை கடிக்க இவனுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வைரஸ் ஏற ஆரம்பிக்குது. இவனுக்குள்ள வேக்சின் இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா இவன் ஃபுல்லா அஃபெக்ட் ஆகாம ஹியூமன் ஃபார்ம்ல தான் இருக்கான். ஆனா இவனுக்குள்ள அந்த வைரஸும் வந்துருச்சு. மற்ற ஜாம்பிஸ்க்கு இன்ஃபர்மேஷன்ஸ் ஷேர் பண்ணக்கூடிய அந்த கலெக்டிவ் இன்டெலிஜென்ஸுமே இவன் கிட்ட வந்துருச்சு. இது எல்லாத்தையுமே சிசிடிவி யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்த நம்ம டீமும் இப்போ இவனை போய் எப்படியாச்சும் நம்ம பிடிச்சாகணும், நமக்கு அந்த வேக்சின் தேவைன்ற மாதிரி போலீஸ்கார சொல்லிட்டு இருப்பான். அப்ப தங்கச்சிக்கார் என்ன சொல்றானா, நான் இங்கேயே இருந்து நீங்க எந்த பக்கமா போகணும்னு சொல்லிட்டு சொல்றேன், என்னால நடக்கவும் முடியாதுன்றனால எனக்கு இதுதான் சேஃபான பிளேஸும் கூட அப்படின்ற மாதிரி சொல்லுவா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு மத்த எல்லா பேருமே இந்த வில்ல பையனை பிடிக்கிறதுக்காக கிளம்புறாங்க. நம்ம தங்கச்சிக்காரியும் எந்தெந்த இடத்துல ஜாம்பிஸ் இருக்கு, எந்த பக்கமா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கைட் பண்ணி வில்ல இருக்க இடத்துக்கு இவங்க எல்லாத்தையுமே கூட்டிட்டு வந்துருவா. அங்க வந்த உடனே இந்த வில்ல பையனை எழுப்புறாங்க. அவ எந்திரிச்ச உடனே பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மத்த எல்லா ஜாம்பிஸுமே தன்னோட கண்ட்ரோல் எடுத்து இவங்க எல்லா பத்தியுமே அட்டாக் பண்ண சொல்லி இன்ஃபர்மேஷன்ஸ் ஷேர் பண்றான். அதை பார்த்த மத்த ஜாம்பிஸ் இவங்க எல்லா பத்தியுமே துரத்த பயந்து போனவங்க எல்லா பேருமே ஒரு ரூம்ல வந்துட்டு டோரை க்ளோஸ் பண்ணிப்பாங்க. அப்ப இந்த பைபிள் தான் எங்க இருக்காங்கன்றதெல்லாம் பாக்குறான் இல்லைங்களா. சோ இன்ஃபர்மேஷன்ஸ் ஷேர் பண்ணிட்டே இருக்கான். அந்த ஜாம்பிஸ் எல்லா பேருமே இவங்க இருக்க இடத்த கரெக்டா கண்டுபிடிச்சு துரத்திக்கிட்டு இருக்கு. இதை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு டக்குன்னு ஒரு துணியை எடுத்து இவனோட கண்ணுல கட்டி விட்டுருவா. அவ இன்ஃபர்மேஷன்ஸ் ஷேர் பண்ண நமக்கு பிரச்சனை தான். இக்காரணம் கொண்டு நம்ம எங்க இருக்கோம் என்ன பண்றோன்றத பேசிக்க வேணாம், நாம நமக்குள்ள கம்யூனிகேட் பண்றதையுமே மொபைல்ல டெக்ஸ்டா கம்யூனிகேட் பண்ணிக்கலான்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவா. அதுக்கேற்ற மாதிரி தங்கச்சிக்காரியுமே மெசேஜ்ல எந்த பக்கமா வரணும் அப்படின்றத சொல்லிட்டு இருப்பா. இப்படி இவங்க எல்லா பேருமே இந்த வில்லனை கூப்பிட்டுக்கிட்டு இப்ப கிச்சன் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா சைடு வந்துடுறாங்க. அந்த இடத்துக்கு வந்தோடனே தான் போலீஸ்காரன் இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம், வேற எங்க போய் என்னோட தங்கச்சியை கூப்பிட்டு வரணும்ல, நம்ம கிட்ட இப்ப வேக்சின் இருக்கு, நம்ம ரூஃப் டாப்புக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அடே என் தங்கச்சி அப்படியெல்லாம் விட்டுட்டு வர முடியாது, கண்டிப்பா அவளை போய் கூப்பிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜாக் சொல்லிட்டு இருப்பான். திரும்பி நம்ம கீழே போய் கண்ட்ரோல் ரூம்ல உன் தங்கச்சியை கூப்பிட்டு மறுபடியும் மேல வரதுக்குள்ள இங்க இருக்கக்கூடிய ஜாம்பிஸ் கிட்ட மாட்டி செத்துரும்டா அப்படின்னு சொல்லும் போதே கண்ட்ரோல் ரூம்ன்ற வார்த்தையை சொல்லிட்டா இல்லைங்களா. அதை கேட்ட உடனே வில்லன் பையன் டக்குன்னு ஜாம்பிஸ் கிட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் ஷேர் பண்ண அங்க இருக்கக்கூடிய ஜாம்பிஸ் எல்லா பேருமே கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து நம்ம தங்கச்சிக்காரியை அட்டாக் பண்ண வந்துடுறானுங்க. இதை பார்த்துட்டு ஒரு பக்கம் ஜாக் மட்டும் தங்கச்சியை காப்பாத்துறதுக்காக ஓடிட்டு இருப்பான். அதே சமயம் இந்த போலீஸ்காரன் இருக்கக்கூடிய கண்ணை புடுங்கி ஹீரோயினும் அவங்க 2 பேரும் வர வரைக்கும் நம்ம இங்கதான் இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லும்போது இந்த தடி பையன் ஒருத்தன் கூட இருக்கா இல்லைங்களா, அவன் இந்த போலீஸ்காரன் கூட சேர்ந்துட்டு நம்ம ஹீரோயினை அடிச்சு போட்டுறான். இங்க பாரு இவ உடம்புல மட்டும்தான் வேக்சின் இருக்கு, இவனை வச்சுதான் இங்க அஃபெக்டா இருக்கக்கூடிய பீப்புள்ஸையும் இதுக்கப்புறம் யாருமே அஃபெக்ட் ஆகாமே தடுக்க முடியும், நமக்கு இவன் தான் முக்கியம், மத்த யாருமே முக்கியம் இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப செல்ஃபிஷா பேசிட்டு இருப்பான். வேற வழி இல்லாம நம்ம ஹீரோயினும் அவங்க எல்லா பத்தியுமே கூப்பிட்டுக்கிட்டு ரூஃப் டாப் நோக்கி போக ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் ஓடி வந்த ஜாக்கு தங்கச்சிக்காருக்கு கால் பண்ணிட்டு நான் உன்னை காப்பாத்த தான் வந்துட்டு இருக்கேன், எங்க வரணும் எப்படி வரணும்னு மட்டும் சொல்லுன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஓடி வந்துட்டு இருப்பான். தங்கச்சிக்காரியும் அவனை லீட் பண்ணி கார்கோ லிஃப்ட் இருக்கக்கூடிய இடத்துக்கு கூட்டிட்டு வந்துருவா. அங்க வந்து பார்த்தா செக்யூரிட்டி ரூமுக்கு போக வேண்டிய ஃப்ளோருக்கு இந்த லிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா போறதுக்கான ஆப்ஷனே இருக்காது. ஏன் இங்க கூட்டு வந்து அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ரொம்ப லேட் ஆயிருச்சு, நான் கண்டிப்பா இறந்துதான் போக போறேன், நீ மட்டும் தப்பிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லுவா. அதெல்லாம் முடியாது, நான் உன்னை காப்பாத்தியே ஆவேன், அந்த முயற்சியில நான் செத்தே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இல்ல நீ வாழணும், தயவு செஞ்சு இங்க தப்பிச்சு போயிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவா. அவ போனை கட் பண்ண செகண்டே உள்ள வந்த ஜாம்பிஸ் எல்லா பேருமே தங்கச்சியை கடிச்சு அங்கேயே கொன்றுதுங்க. இந்த பக்கம் ஜாக்குன்னு அழுக தாங்கல, தங்கச்சி இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஓரமா உட்காந்து கதறி அழுதுட்டு இருப்பான். அதுக்கப்புறமா இந்த டீம் எல்லா பேருமே கம்யூனிகேட் பண்றதுக்கு ஒரு குரூப் வச்சிருக்காங்க இல்லைங்களா, அதுல வந்து மெசேஜ் போட்டு விடுறான். இந்த மாதிரி அந்த வில்லன் பையனை என்னன்னாலும் நான் சாகடிக்காம விட மாட்டேன், என் தங்கச்சி சாவுக்கு காரணமா அந்த உங்களையும் நான் போட்டு தள்ள போறேன் அப்படின்ற மாதிரி பயங்கர கோபத்தோட ஒரு மெசேஜை போட்டு வரான். அதே சமயம் இந்த இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கக்கூடிய பில்டிங்க்கு பக்கத்திலேயே ஒரு கேம்பை போட்டு கவர்மெண்ட் சேர்ந்த சில ஆபீசர்ஸ் எல்லாம் இருக்காங்க. இந்த இடத்துல கமிஷனர் இருப்பாப்ல. அதே டயத்துல நம்ம ப்ரொஃபசர் அவங்க டீம் எல்லா பேருமே இந்த இடத்துக்கு வருவாங்க. வந்தவங்க எல்லா பேருமே இந்த கமிஷனர் என்ன கேட்கிறாருன்னா, இப்ப நம்ம வேக்சினை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அதை யூஸ் பண்ணி இப்ப ஜாம்பிஸா மாறி இருக்கக்கூடியவங்களை காப்பாத்திடலாமான்னு கேட்டா ப்ரொஃபசர் என்ன சொல்றானா, வாய்ப்பே இல்ல, இன்ஃபெக்ட் ஆன எல்லா பேருமே இறந்து போனதுக்கு சம்பந்தம், அப்ப நம்ம எப்படிதான் அதை ஸ்டாப் பண்றதுன்னு கேட்கும்போது அந்த வில்லனோட ரிசர்ச் லேப்ல நடந்த விஷயத்த ப்ரொஃபசர் சொல்றா. அங்க இருக்கக்கூடிய மங்கீஸ் எல்லாமே நம்பர் 1 டேக் போட்ட மங்கி இறந்ததுக்கு அப்புறமா மூவ் ஆகுது ஸ்டாப் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றா. அது எப்படி அப்படின்னு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் இன்ஃபெக்ட் ஆன மங்கி அதுதான், அது இறந்ததுனால மத்த எல்லா மங்கியுமே ஸ்டாப் ஆயிருச்சு. அப்ப இதே பில்டிங்ல யார் ஃபர்ஸ்ட் இன்ஃபெக்ட் ஆனான்ற விஷயத்தை கண்டுபிடிச்சோம்னா மத்த ஜாம்பிஸ் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிடலாமான்னு கேட்கும்போது மேபி ஒர்க் ஆகலான்ற மாதிரி ப்ரொஃபசர் சொல்வா. உடனே என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த பில்டிங்ல இருக்கக்கூடிய சிசிடிவியை ஹேக் பண்ணுங்க, யாரு ஃபர்ஸ்ட் இன்ஃபெக்ட் ஆனாங்கிற விஷயத்தை கண்டுபிடிங்க, உள்ள ஒரு ரெஸ்கியூ டீம் அனுப்பி அந்த ஃபர்ஸ்ட் இன்ஃபெக்ட் ஆன பர்சனை போட்டு தள்ளிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்றாங்க. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஜாக்கு தங்கச்சி இறந்து போனதுனால கோவத்தோட உச்சத்துல இருப்பான். கையில ஒரு கத்தி எடுத்துட்டு அங்க இருக்கக்கூடிய ஜாம்பிஸ் எல்லாத்தையுமே கொடூரமா குத்தியே கொலை பண்றான். அவனோட கோவத்தை கண்ணுல பாக்கணுமே, எதிரில
எவன் வந்தாலும் செத்துக்கிட அவனே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஜாம்பிஸ் எல்லாம் போட்டு தள்ளிட்டு நேரா கண்ட்ரோல் ரூமுக்கு வந்தவன் வில்லனும் நம்ம டீமும் எங்க இருக்காங்கன்ற விஷயத்த சிசிடிவி மூலமா பாக்குறான். அவங்க இருக்கக்கூடிய ஃப்ளோரை வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட் டேப் மூலமா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிட வில்லன் பையனுக்கு இவங்க எந்த ஃப்ளோர்ல இருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சு போயிடுது. உடனே டக்குன்னு ஜாம்பிஸை கண்ட்ரோல் எடுத்து அந்த இடத்துக்கு வர வச்சிடறான். வந்த ஒரு ஜாம்பி வந்து போலீஸ் அட்டாக் பண்ண அவன் கையில இருந்த கண்ணை வச்சு அந்த ஜாம்பியை போட்டு தள்ளிடுவான். அப்ப அந்த தடி பையனும் அடே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்கள பேசிட்டு அவங்களை காப்பாற்றணும் அப்படி இப்படின்னு ஏதோ பேசிட்டு இருந்தேன், இப்ப நீயே சூட் பண்ணி கொண்டுட்டு இருக்க, உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கும்போது இந்த போலீஸ்காரன் தடி பையில சூட் பண்ணிடுறாங்க. எனக்கு என்ன வேக்சின் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு 5 ஜாம்பிஸ் வந்து நிக்குது. இந்த 5 ஜாம்பிஸ்மே இந்த போலீஸ்காரனை அட்டாக் பண்ண வர அவன் அவங்க எல்லாத்தையுமே சுட்டு தள்ளிடுறான். இந்த டயத்தை யூஸ் பண்ணி ஹீரோயின் வில்லம் பையனையும் ரவுடி பொண்ணு இன்ட்ரோட் பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடிடுவா. இதை பார்த்த போலீஸ்காரன் அவங்கள பிடிக்கிறதுக்காக ஓடி வருவான். அப்ப அந்த தடி பையன் இருக்கா இல்லைங்களா, அவன் வந்துட்டு அந்த போலீஸ்காரனை ஓட விடாம இருக்க கட்டி பிடிச்சிக்கிருவான். அந்த டயத்துல அங்க வந்து எல்லா ஜாம்பிஸுமே இந்த தடி பையனோட சேர்த்து போலீஸ்காரனையும் கடிச்சு கொண்டுருதுங்க. தப்பிச்சு இந்த பக்கம் ஓடி வந்த ஹீரோயினும் தாங்கிட்ட இருக்கக்கூடிய போன் மூலமா கூட இருக்க 2 பொண்ணுங்களுக்குமே மெசேஜ் அனுப்புறான். ரெஸ்கியூ டீமை இப்ப தேடி போறது அப்படிங்கிறது ரொம்பவுமே கஷ்டமான ஒரு விஷயம். அதை மீறியும் போனோம் அப்படின்னா போய் சேர வேண்டியதுதான். அதுக்கு பதிலா நீங்க எங்கேயே வெயிட் பண்ணுங்க, இந்த போலீஸ்காரனோட போன் எடுத்து ரெஸ்கியூ டீமை நம்மளை காப்பாற்ற வர சொல்லி நான் கான்டாக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த வில்லம் பையனை இவங்க 2 பேரோட கண்ட்ரோல்ல விட்டுட்டு நம்ம ஹீரோயின் மட்டும் தனியா போறா. அதே சமயம் இங்க கேம்ப்ல ஃபர்ஸ்ட் இன்ஃபெக்ட் ஆனது யாருன்ற விஷயத்த அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி ஹேக் பண்ணி கண்டுபிடிச்சாங்க. இந்த கம்பெனியோட சிஇஓ தான் இன்ஃபெக்ட் ஆயிருப்பாங்க இல்லைங்களா, அதை சிசிடிவில பார்த்துட்டு அந்த சிஇஓ இப்போ எந்த ஃப்ளோர்ல இருக்கான்ற விஷயத்த செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதே டயத்துல வெளியே வந்த ஹீரோயினோ அங்க இருக்கக்கூடிய போலீஸ்காரனோட போன் எடுத்து அதுல இருக்கக்கூடிய கமிஷனர் நம்பருக்கு கால் பண்ணுவா. போன் எடுத்து பேச ஆரம்பிச்சவங்க இந்த மாதிரி நீங்க தேடிட்டு இருக்கக்கூடிய வேக்சின் போடப்பட்ட ஆள் எங்க கிட்ட தான் இருக்கான், பில்டிங்ல இந்த ஃப்ளோர்ல இருக்கேன், எங்களை வந்து ரெஸ்கியூ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவா. அதே சமயம் இந்த பக்கம் அந்த சிஇஓ இருக்கக்கூடிய ஃப்ளோரையும் கண்டுபிடிச்சாங்க. இந்த கமிஷனர் என்ன சொல்றான்னா 2 டீம் அனுப்புங்க, ஒரு டீம் போயிட்டு இவங்க எல்லாத்தையுமே ரெஸ்கியூ பண்ணட்டும், இன்னொரு டீம் போயிட்டு இந்த சிஇஓ பையில போட்டு தள்ளட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இந்த மாதிரி பேசிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்ப அங்க இறந்து போன மாதிரி கிடந்த ஒரு ஜாம்பி கேட்டுட்டு இப்ப வில்லன் எந்த ஃப்ளோர்ல எந்த ரூம்ல இருக்கான்ற விஷயத்த வில்லன் கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிருது. வில்லன் பையன் சும்மா இருப்பானா, அவன் ரூமுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஜாம்பிஸ் எல்லாத்தையுமே அந்த இடத்துக்கு வர வச்சிடறான். உள்ள வந்த ஜாம்பிஸ் எல்லாமே இவனை காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அப்ப ஆல்ரெடி உள்ள இந்த ரவுடி பொண்ணும் இன்ட்ரோட் பொண்ணு இருக்காங்க இல்லைங்களா, அவங்க 2 பேரும் எப்படி தப்பிக்கலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப அந்த ரவுடி பொண்ணு இந்த இன்ட்ரோட் பொண்ணை மட்டும் ஜாம்பி இருக்க பக்கமா தள்ளி விட்டுருவா. அங்க இருந்து ஒரு ஜாம்பியோ அந்த இன்ட்ரோட் பொண்ணை கடிக்க அவ அந்த இடத்துலயே வந்து பாத்தீங்கன்னா ஜாம்பியா மாறிடுறா. இந்த டயத்தை யூஸ் பண்ணி இவ தப்பிக்கலாம்னு நினைக்கும் போது அங்க வந்து இன்னொரு ஜாம்பி இவளை அடிச்சு பார்க்க விட்டுருது. இப்ப கையில போட்டிருந்த கட்டெல்லாம் ரிலீஸ் பண்ண வில்லனும் அந்த இன்ட்ரோட் பொண்ணு இப்ப ஜாம்பியா மாறிட்டா இல்லைங்களா, அவளை வச்சே இந்த ரவுடி பொண்ணை போட்டு தள்ளிடுறான். அதே சமயம் இந்த பக்கம் இந்த பில்டிங்குள்ள ஆர்மி பட்டாளமே வந்து பாத்தீங்கன்னா இறங்குது. அவங்க 2 டீமா பிரிஞ்சு ஒரு டீம் ஹீரோயினை ரெஸ்கியூ பண்றதுக்காகவும் ஒரு டீம் இந்த சிஇஓ போட்டு தள்ளுறதுக்காகவும் போவாங்க. உள்ள வந்தவங்க அங்க இருக்கக்கூடிய ஏகப்பட்ட ஜாம்பிஸை பார்த்து ஒரு செகண்ட் பயந்து போயிடுறாங்க. இருந்தாலும் ஒரு கை பார்த்துலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு கையில இருக்கக்கூடிய கண்ணெல்லாம் வச்சு பயங்கரமா ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே சமயம் இந்த சிஇஓ பையலும் பாத்தீங்கன்னா அந்த கூட்டத்துக்குள்ள தான் இருப்பான். அங்க இருக்கக்கூடிய எல்லா ஜாம்பிஸுமே போட்டு தள்ளிட்டு கடைசி அந்த சிஇஓ பையலுமே நெத்திலே ஷூட் பண்ணிடுறாங்க. பைபிள் இறந்து போயிட்டான், எல்லாமே நார்மல் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி அந்த கமிஷனர் செக் பண்ணி பாக்குறாரு. ஆனா மத்த ஜாம்பிஸ் எல்லாமே மூவ் ஆயிட்டு தான் இருக்குது. என்னடா நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு குழப்பத்தோட பாத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க யாருக்குமே இப்ப தெரியாது இல்லைங்களா, இப்ப வில்லன் தான் ஃபர்ஸ்ட் இன்ஃபெக்டட் அப்படின்ற மாதிரி. இப்ப இந்த வில்ல பையன் இறந்தா மட்டும்தான் அந்த ஜாம்பிஸ் எல்லாமே ஸ்டாப் ஆகும். அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வில்ல இருக்கக்கூடிய ரூமுக்கு மறைஞ்சு வந்துட்டு இருக்கும் போதே வில்லன் பையன் தப்பிச்சு அங்க இருந்து வெளியே வரத நோட் பண்றா. அப்ப திடீர்னு எங்க இருந்தோ வந்த ஜாக்கு அங்க இருக்கக்கூடிய ஜாம்பிஸ் எல்லாத்தையுமே 1 by 1 கொடூரமா குத்தி கொல்ல ஆரம்பிக்கிறான். அதே சமயம் இவன் மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட அந்த வாமிட் வந்து ஒட்டி இருக்கும். இந்த ஜாம்பிஸ் எல்லாமே வாமிட் எடுத்துருக்கும் இல்லைங்களா, அந்த வாமிட் ஒட்டி இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜாம்பிஸ் வந்து இவன் மனுஷன்றதையே தெரிஞ்சுக்க மாட்டேங்குது. இதை நம்ம ஹீரோயினும் தூரத்துல இருந்து பாத்துட்டு இருப்பா. இதை பார்த்த வில்லன் டக்குன்னு அந்த ஜாம்பிஸ்க்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுனால இவன் தான் ஹியூமன் சொல்லிட்டு நம்ம ஜாக்கை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஜாக்கும் சும்மா இருக்க மாட்டான், இருக்க எல்லாத்தையுமே போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருப்பான். அப்ப ஜாக்கோட தங்கச்சியை வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வில்லன் பையன் வர வச்சிடறான். இவ அப்ப முழுசா ஜாம்பியா மாறி போயிருக்கா. அவன் நடந்தும் வரா. தங்கச்சியை பார்த்த ஜாக்குக்குன்னா அழுக தாங்கல. அவ ஜாம்பியாவே இருந்தாலும் அவளை ஒன்றும் பண்ண முடியாதுன்ற நிலைமையில இருக்கான். அவ பக்கத்துல போகும்போது ஜாக்கோட கையில இருந்த கத்தியை புடுங்கி அவனோட நெஞ்சிலேயே ஒரு இறக்கிடுவா. அவ்வளவுதான், அந்த பைபிள் அந்த இடத்துல இறந்து போயிடறான். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் தப்பிக்க போற அந்த வில்ல பையனை பிடிச்சி உன்னை அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அப்ப அந்த இடத்துக்கு நிறைய ஜாம்பிஸா வர வச்சவன் நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ண வைக்கிறான். அந்த டயத்துல தான் இந்த ரெஸ்கியூ டீமும் உள்ள வந்திருப்பானுங்க. இப்ப இந்த வில்ல பையன் அதாவது வேக்சின் கிடைச்சிருச்சு இல்லைங்களா, இது மட்டும் நமக்கு போதும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை காப்பாத்தாம அந்த இடத்துல விட்டுட்டு போயிருவானுங்க.
இதை பார்த்து நம்ம ஹீரோயின் அங்க இருக்கக்கூடிய ஜாம்பிஸ் எல்லாம் தள்ளி விட்டுட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ரூம்ல போயிட்டு கதவை க்ளோஸ் பண்ணிப்பா. அந்த ரூம்குள்ள வந்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு இந்த ப்ரொஃபசர் பொண்ணு இருக்கா இல்லைங்களா, அவ கால் பண்ணுவா. இந்த மாதிரி உள்ள நடக்கிற எல்லா விஷயத்தையுமே நான் சிசிடிவில பார்த்துட்டு தான் இருந்தேன், என்னால உனக்கு எதுவுமே ஹெல்ப் பண்ண முடியல, என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லுவா. இதை சொல்றதுக்கு அப்ப நீ கால் பண்ணி அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்ல அதை தடுக்கிறதுக்கு நாங்க ஒரு வழியை கண்டுபிடிச்சோம், ஆனா அது ஒர்க் அவுட் ஆகுன்ற மாதிரி சொல்லுவா. என்ன வழின்னு கேட்கும்போது இந்த மாதிரி அந்த ரிசர்ச் லேப்ல வந்துட்டு மங்கீஸை சுட்டது, அது மூலமா நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றா. நீ நல்லா நோட் பண்ணியா, அங்க இருந்த மங்கீஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் இன்ஃபெக்ட் ஆன மங்கியை சுட்டதால ஸ்டாப் ஆச்சுங்களா, இல்ல அங்க இருந்த மங்கீஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த மங்கியை சுட்டதுனால ஸ்டாப் ஆச்சா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த மங்கியை சுட்டதுனால ஸ்டாப் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவா. அதை கேட்டோன்னே ஹீரோயினும் அப்ப நம்ம சாகடிக்க வேண்டியது அந்த வில்லன் பையனை தான், அவன் தான் இப்ப இங்க இருக்கக்கூடிய எல்லா ஜாம்பிஸுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. இதை கேட்ட ப்ரொஃபசர் பொண்ணும் ஆனா கவர்மெண்ட் அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க, அவன் தான் இப்ப வேக்சின் சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க, அப்படி இருக்கும்போது அவனை கொல்லணும் அப்படிங்கிற அந்த டிசிஷனை அவனை சீக்கிரமா எடுக்க மாட்டாங்கன்ற மாதிரி சொல்லும்போது அப்ப நீ தான் முடிவு பண்ணணும் அவனை கொல்லலாமா வேணாமான்றத, ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அவனை கொல்ல தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புறா. அதே சமயம் இந்த பக்கம் இந்த வில்ல பையனை ரெஸ்கியூ டீம் கூட்டு வந்தாங்க இல்லைங்களா, அவங்க எல்லா பத்தியுமே அங்க இருந்து ஜாம்பிஸை வச்சு போட்டு தள்ளிடுறான். அது மட்டும் இல்லாம இந்த ரெஸ்கியூ டீமுக்கு வந்த எல்லா பேருமே இப்ப ஜாம்பியா மாறிட்டதுனால அவங்க ஹெல்ப் மூலமா ரூஃப் டாப்க்கு வந்து அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஒரு சின்ன வேன் எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு தப்பிக்கிறான். இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு ப்ரொஃபசர் பொண்ணும் நேரா கிளம்பி கேம்புக்குள்ள வந்தவன் அங்க இருக்கக்கூடிய கமிஷனர் கிட்ட நம்ம வந்து தப்பான ஆளை ஷூட் பண்ணிருக்கோம், யாரு ஃபர்ஸ்ட் இன்ஃபெக்ட் ஆனாங்களோ அவங்கள நம்ம கொல்லக்கூடாது, யார் அவங்க இருக்கக்கூடிய எல்லா ஜாம்பிஸுமே கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்கள தான் நம்ம கொல்லணும், இப்ப அந்த வில்லம் பையன் சூயாங் தான் அது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான், அவனை தான் நம்ம இப்ப கொல்லணும்ன்ற மாதிரி சொல்லும்போது அந்த கமிஷனர் பார்த்து சிரிக்கிறான். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேக்சின் அவன் தான், அவனை கொல்ல சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் முடியாது, உன்னோட வேலை இங்க முடிஞ்சு தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொஃபசர் பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா திட்டி விட்டுருவான். அதே சமயம் இந்த பக்கம் தப்பிச்சு வெளியே வந்த ஹீரோயின் அவளுக்கு முன்னாடி ஒரு ஜாம்பி வந்து நிக்குது. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணோட ஒயிட் கோட்ல இந்த ஜாம்பிஸோட வாமிட் இருக்கும், அதை எடுத்து தான் மேல போட்டுக்கிறான். சோ அதை பார்த்துட்டு இந்த ஜாம்பியுமே இங்க யாருமே ஹியூமன்ஸ் இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு அந்த இடத்த விட்டு போயிருது. அதே சமயம் தப்பிச்சு வந்தாலிங்களா வில்ல பையன், அவன் நேரா என்ன பண்றானா வண்டி எடுத்துட்டு அவன் கூட சில ஆர்மி ஜாம்பிஸை வந்து பாத்தீங்கன்னா கூட்டு வந்திருப்பான். நேரா அந்த ஜாம்பிஸ் அட்டாக் ஆயிருக்கக்கூடிய பில்டிங்க்கு வெளியே வந்தவன் அந்த இடத்துல அந்த ஜாம்பிஸ் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணி விட்டுறான். அது அங்க ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதே சமயம் தான் குடும்பங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எல்லா பேரையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடூரமா கடிச்சு சாகடிக்குது. அதே சமயம் புதுசா இன்வெக்ட் ஆகுறதுனால நிறைய பேருமே ஜாம்பியா மாற ஆரம்பிக்கிறாங்க. போதா குறைக்கு பில்டிங்குள்ள இருந்த ஜாம்பிஸுமே ஒன் பை ஒன்னா வெளியே வர ஆரம்பிச்சிருது. அதே டயத்துல நம்ம ஹீரோயின் மேல அந்த கோட் போட்டிருக்கிறதுனால நம்ம ஹீரோயினும் அசால்ட்டா நடந்து வெளியே வந்துடுறா. இந்த மாதிரி எல்லாருமே ஜாம்பியா மாறிட்டு இருக்கத இந்த கேம்ப்ல இருந்த எல்லாருமே பார்த்துட்டு இதே இடத்துல இதுக்கு மேல நம்ம இருந்தோம், நமக்கு தேவசம் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேம்பையே காலி பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அந்த டயத்துல நம்ம ஹீரோயின் இந்த ப்ரொஃபசர் பொண்ணுக்கு கால் பண்ணி அவங்க கிட்ட சொல்லி பாத்தியா என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது இல்ல அவங்க ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதே சமயம் இந்த இடத்த விட்டு கிளம்பவும் செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. உன்னால வில்ல எங்க இருக்கான்றத பார்க்க முடியுமான்னு கேட்கும்போது ஆமா இங்க சிசிடிவி இருக்கு, ஒரு நிமிஷம் நான் செக் பண்றேன்னு சொல்லிட்டு சிசிடிவில அவன் எங்க இருக்கான்ற விஷயத்த வந்துட்டு இந்த ப்ரொஃபசர் பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறான். அவன் இருக்க இடத்த கண்டுபிடிச்ச ப்ரொஃபசர் பொண்ணும் அவன் இப்ப மெயின் ரோடு 33வது பிளாக்ல இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. இதை கேட்ட நம்ம ஹீரோயினும் அங்க இருக்கக்கூடிய கார்ல லைட் அடிச்சு காமிச்சு நான் எங்க இருக்கேன்றதை கண்டுபிடிச்சியா அப்படின்ற மாதிரி கேட்பா. பார்த்துட்டேன்ற மாதிரி சொல்லுவா. நான் இருக்க இடத்துல இருந்து அவனோட இடத்துக்கு என்ன கைட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கார் எடுத்துட்டு நம்ம ஹீரோயின் கிளம்புறா. இந்த ப்ரொஃபசர் பொண்ணும் எந்த பக்கமா போகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ஸ்ட்ரீட் பை ஸ்ட்ரீட்டா லீட் பண்ணி கூட்டு வருவா. நேரா வந்த ஹீரோயினும் இந்த வில்லம் பையனை ஸ்ட்ரெயிட்டா ஏத்தலான்னு சொல்லி பக்கத்துல வருவா. அதை டக்குன்னு பார்த்த இவனும் ஜம்ப் பண்ணி தப்பிச்சிடறான். உடனே ஜாம்பிஸை கண்ட்ரோல் எடுத்து அந்த காரை அட்டாக் பண்ண வைக்கிறான். அந்த கார் மேல ஏகப்பட்ட ஜாம்பிஸ் வந்து பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இருந்தாலும் உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் இடிக்க வருவா. இந்த முறை அவன் விலகி போக ஒரு கார் மேல போய் இடிச்சு நின்றா. இப்ப கார் ஸ்டார்ட் பண்ண முடியாது. அதே டயத்துல ஜாம்பிஸும் அட்டாக் பண்ண வருது இல்லைங்களா. சோ டக்குன்னு நம்ம ஹீரோயின் காரை விட்டு கீழே இறங்கிடுறா. இவ மேல ஒரு கோட் போட்டிருக்கா இல்லையா, அதனால ஜாம்பிஸ் எதுவுமே இவளை கண்டுபிடிக்க மாட்டேங்குது. இதை பார்த்த வில்லனும் அந்த ஜாம்பிஸ்க்கு அந்த கோட் இருக்க பொண்ணு அட்டாக் பண்ணணும்ன்ற மாதிரி இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்றான். உடனே அந்த கோட்டு போட்டிருக்க அவளை தேடி வரும்போது இவன் என்ன பண்றான்னா டக்குன்னு கோட்டை கலத்தி அங்க இருக்கக்கூடிய ஒரு ஜாம்பி மேல போட்டு விட்டுருவா. இப்ப எல்லா ஜாம்பிஸும் ஒன்னா சேர்ந்து அந்த கோட் இருக்கக்கூடிய இடத்துக்கு வரும்போது ஒரு சர்க்கிள் ஃபார்மேஷன்ல சுத்த ஆரம்பிக்குதுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயினும் ஆண்ட வச்சு ஒரு தேரி சொல்லியிருப்பா இல்லைங்களா, அதே மாதிரி சர்க்கிள் ஃபார்மேட்ல வந்து பாத்தீங்கன்னா சுத்த ஆரம்பிக்குதுங்க. இந்த இடத்துல நம்ம வில்லம் பையன் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண ட்ரை பண்ணாலும் அது வந்து பாத்தீங்கன்னா ஜாம்பிஸா ரீச் ஆக மாட்டேங்குது. ஏன் இவனே இடிச்சு தள்ளிட்டு அதுக்கு பாட்டுக்கு சுத்திக்கிட்டு இருக்குதுங்க. இப்ப வில்லம் பையனும் ஃபர்ஸ்ட் அந்த கோட் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஜாம்பி மேல அந்த கோட்டு கிடக்கும், அதை போய் டக்குன்னு எடுக்கிறான். எடுத்த உடனே இந்த ஜாம்பிஸ் எல்லாமே ஓடுறதை நிப்பாட்டிட்டு தரையில பொத்துன்னு விழுந்துருதுங்க. இல்லடா எல்லாமே செத்து போச்சான்ற மாதிரி நம்ம ஹீரோயின் எஞ்சி பார்க்கும்போது அந்த ஜாம்பிஸ் எல்லாமே மறுபடியும் எந்திரிக்க ஆரம்பிக்குதுங்க. ஆனா இந்த முறை ஃபர்ஸ்ட் இந்த
ஜாம்பிஸ் எல்லாம் உருவானாங்க இல்லைங்களா, அந்த டயத்துல அதெல்லாம் நடக்க முடியாது, 4 காலில் தான் நடந்துட்டு இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி நடக்க ஆரம்பிக்குதுங்க. ஸோ இப்போ அந்த ஜாம்பிஸ்க்கு என்ன நடக்குது எது நடக்குதுன்றதே தெரியாது. நார்மலா லைட் போர்டில் இருக்கக்கூடிய ஹியூமன்ஸை பார்த்தா கூட அட்டாக் பண்ணும், அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துருதுங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயினும் அங்க இருக்கக்கூடிய ஒரு பஸ்ஸோட லைட் போர்டில் நிறைய ஹியூமன்ஸோட போட்டோஸ் இருக்கிறத பாக்குறா. அதை யூஸ் பண்ணி இந்த ஜாம்பிஸை அதை அட்டாக் பண்ண வைக்கலாமேன்ற மாதிரி ஒரு பிளான் பண்றா. அதே டயத்துல இந்த வில்லன் பையனும் அந்த பஸ்ஸுக்கு பக்கத்துல தான் நிக்கிறான். குடுகுடுன்னு ஓடி வந்த நம்ம ஹீரோயினும் வில்லன் அட்டாக் பண்ற மாதிரி வருவா. அவன் நம்ம ஹீரோயினை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருவான். கீழே விழுந்தவ அந்த பஸ்ஸுக்கு பக்கத்திலே போய் விழுகும்போது வில்லன் பையனும் அந்த பஸ்ஸுக்கு பக்கத்துல வந்து நிக்கிறான். டக்குன்னு நம்ம ஹீரோயின் அந்த பஸ்ஸுக்குள்ள உருண்டு ஓடிடுவா. இந்த ஜாம்பிஸ் எல்லாமே ஹியூமன்ஸோட படத்தை அட்டாக் பண்றேன்ற பேர்ல குறுக்கால நின்றுட்டு இருந்த வில்லனே அடிச்சு பார்க்க விடுதுங்க. வேகமா ஓடி வந்து அங்க இருக்கக்கூடிய படத்தை கடிக்க ஆரம்பிக்குதுங்க. அடி வாங்கினதுல வில்லன் பக்கத்துல ஒரு கார் தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்கும். அந்த கார் மேல போய் விழுந்துடுறான். சோ இவனோட உடம்புலயும் வந்து பாத்தீங்கன்னா தீ பரவ ஆரம்பிச்சிருது. ஐயோ அம்மான்னு சொல்லி கதற ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயின் மேலலாம் வந்து விழுக பாப்பான். ஹீரோயினும் அவனை இடிச்சு கீழே தள்ளி விட்டுருவான். இப்ப நெருப்பு மொத்தமா உடம்புல பட்டதுனால வந்து பாத்தீங்கன்னா இந்த பயபுள்ள அந்த இடத்துல இறந்து போயிடுறான். இவன் செத்த அடுத்த செகண்டே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லா ஜாம்பிஸுமே அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி நின்றுது. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இந்த ஜாம்பிஸால செயல்படவே முடியாது. இது எல்லாத்தையுமே சிசிடிவி கேமரால பாத்துட்டு இருந்த ப்ரொஃபசர் பொண்ணும் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஃப் ஆகுறா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விடியவும் ஆரம்பிக்குது. இங்க இருக்கக்கூடிய ஜாம்பிஸ் எல்லாமே அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி நின்றுட்டு இருக்கும். அதுக்கு நடுவில் நடந்து வந்த நம்ம ஹீரோயினும் அவ வந்த கார்ல இருக்கக்கூடிய போன் எடுத்து ப்ரொஃபசர் பொண்ணுக்கு கால் பண்ணுவா. இந்த இடத்துல ஜாம்பிஸ் எல்லாம் செயலிழந்துருச்சு, மத்த இடத்துல எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஜெயிச்சிட்டோம், எல்லா இடத்துலயுமே ஜாம்பிஸ் செயலிழந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரொஃபசர் பொண்ணு சொல்லுவா. இதை கேட்டு நம்ம ஹீரோயினும் சந்தோஷப்பட, ஆனா கவர்மெண்ட் அடுத்து உன்னை தேட போறாங்க, ஏன்னா நீ தான் வேக்சினை கொண்டுட்டியே அப்படின்ற மாதிரி சொல்லுவா. வந்தா வரட்டும், ஏதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புறா. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய ஒரு ஜாம்பி மட்டும் தானா செயல்படுற மாதிரி தெரியுது. அதே இடத்துல கட் பண்ணி இந்த படத்தோட கதையும் முடிக்கிறானுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு அடுத்த ஒரு பாகம் கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இது வரைக்கும் நம்ம பார்த்த ஜாம்பிஸ் மூவி மாதிரி ரொம்ப காமனா அந்த படம் இருந்திருக்காதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சா இல்லையா? அவுட் ஆஃப் 5 ஸ்டார்ஸ் இந்த படத்துக்கு நீங்க எவ்வளவு கொடுப்பீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல படத்தோட உங்களை வந்து பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.